வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 4 மற்றும் 5 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் குரல் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் 2004 ஏப்ரல் 1. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பென்ஷன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேப்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா 2004 ஆண்டு ஏப்ரல் 1 பிறகு பணியில் சேர்ந்தவங்களுக்கு இது பொருந்தும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் மாதம் 10,000 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. அந்த எம்ப்ளாயியுடைய சேலரியிலேருந்து பிடிப்பாங்க. இதுவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது 2004 ஆண்டு ஏப்ரல் 1 முன்னாடி தமிழக அரசு பணியில் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மாதம் அவங்க சேலரியிலேருந்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் பிடிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த ரெண்டுமே முக்கியமான வித்தியாசம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படுற கூடுதல் நிதி முழுவதையுமே தமிழக அரசு தான் ஏற்பாங்க. இதில் எந்த மாதிரி வழங்குவாங்க அப்படின்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவர் பெற்ற கடைசி மாத ஊதியம் இருக்குல்ல, அதில் 50% வந்து ஓய்வூதியமாக கொடுப்போம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்திற்கு அவங்க ஓய்வூதியத்தில் 60% வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து 50,000 ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க குடும்பத்திற்கு 30,000 வந்து ஓய்வூதியமாக மாதம் தமிழக அரசு சார்பிலேருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அகவிலைப்படி, டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு வாட்டி பணியில் இருக்கிற அரசு பணியாளர்களுக்கு கவர்மெண்ட் வந்து அகவிலைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. அதே வந்து ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கும் இனிமேல் ஏற்றப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணிக்கொடையும் கொடுப்பாங்க. பணிக்கொடை எப்படின்னா, ஒரு 25 லட்சத்திற்கும் குறைவான ரூபாயில் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்க ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா அப்போ இனிமேல் அவங்களுக்கு மாதம் பென்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டு 25 லட்சத்திற்கும் குறைவாக ஒரு 20 லட்சம் 22 லட்சம் அந்த மாதிரியும் கிடைக்கும். ஓகே, அடுத்தது, இந்தியாவின் முதல் குடிசை இல்லாத நகரமாக உருவாக உள்ள நகரம் இது. இதற்கான ஆன்சர் சூரத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. அங்கே குடிசையில் இருந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக அது குடிசை இல்லாத நகரமாக மாறப்போகுது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள் 11 நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 11 என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது தான். நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாடுமே குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுருக்கோம். 2030 ஆண்டுக்குள்ளாடி நம்ம குடிசை இல்லாத தமிழ்நாடாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதற்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. அதோடைய அடிப்படையில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து தமிழ்நாட்டில் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுடைய மதிப்பு ரூபாய் 3.5 லட்சம். அடுத்தது, 2025 டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்கன்னா போன ஆண்டு ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் உள்ள டேட்டா அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் இது எல்லாத்தையுமே உருவாக்குற கொசு, இது எல்லாத்தையுமே பரப்புகிற கொசு எது அப்படின்னா ஏடிஸ் அப்படிங்கிற கொசு தான். இந்தியா முழுவதுமே இந்த காலகட்டத்தில் 1,13,450 பேர் டெங்குனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20,866 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான் டெங்கு பாதிப்பில் போன ஆண்டில் முதலிடம் பிடித்திருக்காங்க. 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் வந்து கேரளா. அதுவே அதிக டெங்கு இறப்பில் முதலிடம் பிடித்தது கேரளா. கேரளாவில் போன ஆண்டு 49 பேர் டெங்குனால் மரணமடைந்திருக்காங்க. அடுத்தது, 2026 ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் தச்சன்குறிச்சி. இந்த தச்சன்குறிச்சி அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அவனியாபுரம், மலங்கநல்லூர்லாம் ஜல்லிக்கட்டு வந்து நடத்த போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இது நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் இணைந்தே நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது,
புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்கள் சர்வதேச கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதற்கு என்ன தலைப்பு வைத்திருக்காங்க அப்படின்னா ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறது தான். இது என்ன கண்காட்சி அப்படின்னா கபிலவஸ்து அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாள எல்லையொட்டிய பகுதியில் இருக்குது. இப்போ அதோடைய பேர் பிப்ரவா அப்படிங்கிறது. அங்கே கிடைத்த பொருட்கள், அங்கே 1898 ஆண்டு கிடைத்த பொருட்களை வைத்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான ஸ்ரீ விஜயபுரத்தில் தான் இதை இப்போ நடத்துகிறாங்க. அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகர் போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது தான். இப்போ அதோடைய பேரை தான் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போது பழைய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக தான் இப்போ புதிய தண்டனை சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக தான் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 அதற்கு பதிலாக தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் 1872 அதற்கு பதிலாக தான் பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நகரில் மார்கழி மேளா திருவிழா தொடங்கியது? இதற்கான ஆன்சர் பிரயாக்ராஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய பிரயாக்ராஜில் மார்கழி மேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருவிழா தொடங்கியிருக்காங்க. இது ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இங்கே இருக்கிற திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராடுவாங்க. திரிவேணி சங்கமம் அப்படின்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகள்லாம் இணைகிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பாங்க. அடுத்தது, எந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் வெனிசுலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரை அமெரிக்கா கைது பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவர் போதைப்பொருள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொலம்பியாவுடைய கொரில்லா குழுக்களோடு இணைந்து அமெரிக்காவுக்குள்ளாடி கொக்கைன் கடத்துறதுக்கு இவர் உடந்தையாக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்குது. அதனால் இவரை இப்போ அமெரிக்கா கைது பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இடைக்கால அதிபராக இந்த வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய முதல் தைமூர் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் முதல் முறையாக விமானத்திலிருந்து ஒரு ஏவுகணையை ஏவி சோதனை பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த ஏவுகணைக்கு பேர் என்னென்னா தைமூர் அப்படிங்கிறது. இது விமானத்திலிருந்து செலுத்தக்கூடியது. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நிலம் மற்றும் கடல் இலக்குகளை தாக்குகிற திறன் கொண்டது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுடைய முதல் முப்படை தளபதியாக ஆசி முனீர் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, 7வது தேசிய சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. வாரணாசி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அங்கே தான் பிரதமர் மோடி இதை தொடங்கி வைத்திருந்தார். 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் அப்படின்னு பிரதமர் மோடி இதில் அறிவித்திருந்தார். அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இது அகமதாபாத்தில் தான் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பிரதமர் தெரிவித்திருந்தார். அதுவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்தது, கேலோ இந்தியாவின் 2வது ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ. இது ஒரு யூனியன் பிரதேசம். இங்கே பார்த்தீங்கன்னா டையூ நகரில் தான் இதை நடத்துகிறாங்க. இதில் 32 தங்கப் பதக்கங்களுக்கான போட்டி நடத்த போகிறாங்க. இதை நடத்துகிற அமைப்பு இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் தேசிய விளையாட்டு சம்மேளனம். போன ஆண்டு 2025 ஆண்டும் இதே டையூ நகரில் கேலோ இந்தியா முதல் கடற்கரை விளையாட்டுப் போட்டி நடத்தினாங்க. இதில் முதலிடம் பிடித்தது மணிப்பூர். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். அறிவியல் அறிஞரான ஜிடி நாயுடு அவருடைய அரிய ஆவணங்கள் அடங்கிய சிறப்பு இணைய பக்கத்தை வெளியிட்டிருக்காங்க. தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள். உலக பிரெய்லி தினம், இது ஜனவரி 4ஆம் தேதி. லூயிஸ் பிரெய்லி அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இந்த பார்வையற்றோருக்கான இந்த பிரெய்லி அப்படிங்கிற எழுத்து முறையை உருவாக்கியவர். அவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம பிரெய்லி தினமாக கடைபிடிக்கிறோம். அவர் 1809 ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி பிறந்தார். அடுத்தது தேசிய பறவை தினம், இது ஜனவரி 5ஆம் தேதி.
இந்தியாவுடைய பறவை மனிதர் அப்படின்னு சலீம் அலி அவர்களை தெரிவிக்கிறோம். பறவைகள் பற்றிய படிப்பு எது அப்படின்னா ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் 2004 ஏப்ரல் 1. அடுத்தது, இந்தியாவின் முதல் குடிசை இல்லாத நகரமாக உருவாக உள்ள நகரம் எது? இதற்கான ஆன்சர் சூரத். அடுத்தது, 2025 டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, 2026 ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் தச்சன்குறிச்சி. அடுத்தது, புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்கள் சர்வதேச கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். அடுத்தது, தற்போது எந்த நகரில் மார்கழி மேளா திருவிழா தொடங்கியது? இதற்கான ஆன்சர் பிரயாக்ராஜ். அடுத்தது, எந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் வெனிசுலா. அடுத்தது, விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய முதல் தைமூர் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, 72வது தேசிய சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. அடுத்தது, கேலோ இந்தியாவின் 2வது ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாதரா மற்றும் நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ. அடுத்தது, போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதோடைய ஆன்சர் பார்க்கலாம். மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நீதி கட்சி. அப்புறம் இன்றைக்கான கேள்வி, இந்த இடது பக்கத்தில் சில ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கோம், வலது பக்கத்தில் அது எது தொடர்பானது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது மத்திய மாநில அரசு தொடர்பான ஆர்டிக்கிள் தான், அதாவது மத்திய மாநில அரசு உறவுகள் தொடர்பான ஆர்டிக்கிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.